என்னடா எல்லாம் ஸ்மூத்தா போகுது நமக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளே சம்பவம் பண்ணிட்டாங்க. டே 3 ஆஃப் ஸ்டாலின் நம்ம பெருங்குளத்தூர். நாங்க ஸ்டால் போடுற அதே ஸ்ட்ரீட்ல எங்க பாட்டியும் ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓனர் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. சேம் என்னன்னா வந்து அவங்க மண்டே என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டால்லாம் நீங்க போடக்கூடாதீங்க, நாங்களும் நீங்க வச்சிருக்க திங்ஸ் தான் போட்டிருக்கோம், உங்களால எங்களோட சேல்ஸ் வந்து பாதிக்குது, அதனால நீங்க இங்க ஸ்டால் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்க அந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கி தான் போடுறோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். அவங்க வந்துட்டு இல்ல நீங்க திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆனா உங்க பாட்டி கடையில் தானே வச்சு எடுத்துட்டு போறீங்க, நீங்க அந்த மாதிரி ஸ்டால் போடக்கூடாது, நான் தானே அந்த கடைக்கு ஓனரு, அப்போ வந்துட்டு நீங்க எப்படி திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா சாட்டர்டே சண்டே ஸ்டால் போடுறதுனால சாட்டர்டே திங்ஸ் அங்க வச்சு நாங்க திருப்பி சண்டே வரும்போது எடுத்துட்டு வந்துருவோம். ஏன்னா 2 டைம்ஸ் நாங்க பைக்ல வரணும், அதனால நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கும் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எங்களால அவங்களுக்கு சேல்ஸ் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க திங்ஸ் எதுவுமே எங்க கிட்ட இல்ல. எங்க கிட்ட மோஸ்டா இருக்கிறது எல்லாமே ஆன்டி டார்னிஷ் தான். அது மட்டும் இல்லாம என்னால ஒரு ஷாப் வைக்க முடிஞ்சா நான் வந்து இப்படி ஸ்டால் போட மாட்டேன். என்னால வந்து ஷாப் இப்ப வைக்க முடியாதனால தான் நான் இப்படி ஸ்டால் போடுறேன். இப்படி ஸ்டால் போடும்போது நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் மேல ஃபுல்லா ட்ரஸ்ட் வச்சு போடுறேன். அப்ப அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் மேல ட்ரஸ்ட் இல்லன்றது தான் அர்த்தமா? என்னால அவங்களுக்கு சேல்ஸ் ஆகலன்னு அவங்க எப்படி சொல்லலாம்? ஒரு ஸ்ட்ரீட்ன்றப்ப யார் வேணா எத்தனை பேர் வேணா அது ஒரே கடையை போடுவாங்க. பட் வந்து நம்மளோட ப்ராடக்ட் யூனிக்கா இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் மேல நம்மளுக்கு ட்ரஸ்ட் இருந்தா தான் நம்ம சேல்ஸே பண்ண முடியும். மத்தவங்களை போய் ப்ளேம் பண்ண முடியாது. அங்க பக்கத்துல இன்னும் தான் நான் அவங்கள போய் ப்ளேம் பண்ண முடியாது. உங்களால தான் எனக்கு சேல்ஸ் ஆகலன்னு. எனக்கு சேல்ஸ் ஆகலன்னா அது என்னதான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இல்லாதனால இப்படி பேசுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரிலாம் ஒரு சைட்ல இருந்து த்ரெட் வரும்ன்றது நான் நினைக்கவே இல்லை. சுத்தமா இவங்க கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இது. இத்தனைக்கும் அவங்களோடது ஓன் பில்டிங், ஓன் ஷாப். என்ன போய் அவங்க வந்து காம்படிஷனா நினைச்சு இவ்வளவு பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ரெடிகுலஸா இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சது. அது முடிஞ்சப்புறம் பட் ஸ்டில் நான் வந்து சாட்டர்டே வி ஷோட் அப். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து திங்ஸை இறக்க கூட இல்லை. அப்பதான் பைக்கே பார்க் பண்ண போறோம். அப்போ நெக்ஸ்ட் சம்பவம் நடந்தது. அது என்னன்னு பார்ட் 2ல சொல்றேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.